சின்ன பாப்பா பெரிய பாப்பா வந்து முதல்ல வேற ஒரு ஆர்டிஸ்டை தான் கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், ஈவினிங் 6 மணிக்கு மேலே வேணா வர்றேன் அப்படின்னு இருக்காரு. 6 மணிக்கு மேலே வேணா வர்றேன். 6 மணிக்கு மேலே வந்தாக்க ஒன்றுமே ஷார்ட் எடுக்க முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆக்டர் செல்வா இருக்கார் இல்லையா, நம்ம ராஜசேகர், டாக்டர் ராஜசேகர் சார் தம்பி செல்வா, அவர் வந்து டைரக்டர் சக்தி சாருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. செல்வா வந்து சொல்லியிருக்கிறாப்புல, நம்ம பாஸ்கரை கூப்பிடுங்க, சக்தி நல்லா பண்ணுவாப்புல அப்படின்னு. சரின்ட்டு நான் போய் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 4 வாரம் வர்ற கேரக்டர் தான் அது. அவன் வந்து வீட்டில் தண்ணியை போட்டு தகராறு பண்ணிட்டு ஒரு ஊருக்கு போயிடுவான், அதோட அவ்வளோதான் அவன் கேரக்டர் முடிஞ்சது. 2வது வாரம் பார்த்துட்டு கலைஞர் ஐயா ஃபோன் பண்ணி ராதிகா மேடம்ட்டு, அந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப நேச்சுரலாக நடிக்கிறாருமா அப்படின்னு பாராட்டி இருக்கிறாங்க. அதுலேருந்து இந்த கேரக்டர் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட்டாபி உங்கள் வீட்டில் ஒரு அசிங்க முடியாதவனா ஆயிட்டான். அந்த மாதிரி ஆகி ஒரு 6 வருஷம் அந்த கேரக்டருக்காகவே அப்படியே இருந்து ரசிச்சு கேட்குறாங்க. சார் ஒரே ஒருத்தர் கை வைங்க சார் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன அப்படி கை வச்சா போட்டு அப்படின்னாக்கா அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அது வந்து ஏடாகுடமான நேரத்தில் கேட்கும் பொழுதுதான் நமக்கு கொஞ்சம் லேசா ஒரு சொல்லுன்னு கொஞ்சம் மூஞ்சி காமிக்க வேண்டி இருக்கும். பிரதருக்கு வந்து ஹார்ட் அட்டாக், இஸ் இன் ஹாஸ்பிட்டல். அப்போ நான் அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தர் வந்து அவர் ஒய்ஃபோட வந்து ஒரு சார் என் ஒய்ஃபுக்கு ஒரு டவுட்டுன்னு, அப்போவும் நான் அந்த வேகத்திலே நின்று என்னம்மா அப்படின்னு கேட்குறேன்னா, இல்லைல்ல நீங்கள் எப்போவுமே அப்படி காதில் கையை வச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறா. சொன்னேன், சார் நீங்கள் பெரியவர் சார், நான் எதுவும் சொல்லக்கூடாது சார், நீங்கள் யூஆர் டிஸ்டர்பிங் மீ, அப்படிலாம் பண்ணாதீங்க சார், அது அசிங்கமாக இருக்குது, நல்லா இல்லை சார். நான் உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக சார், என் பிரதர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், நான் போகிறேன், ஒரு நடிகன் நாடகத்தில் நடிக்கும்போது மட்டும்தான் காதில் உங்கள் ஒய்ஃப் சமையல் பண்ணுவாங்க வீட்டில் அப்படிங்கிறத கரண்ட் ஓடியே தெரிய முடியுமா ரோட்டில், என்ன சார் இது பேசுகிறீங்க அப்படின்ட்டு போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து சமயம் சந்தர்ப்பம் அறியாமல் பேசுகிறவர்களிடத்தில் நம்ம கொஞ்சம் லேசாக மூஞ்சி காமிக்க தான் வேண்டி இருக்கு. அது மனிதனோட இயல்பு. நம்ம எந்த நேரமும் ஒரே மூடில் இருப்போமான்னு. அதை அன்னைக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், MS பாஸ்கர் வந்து சுள்ளுன்னு பேசுறாரு. சுள்ளுன்னு பேசுறேன்னாக்கா வந்து அந்த அந்த சூழ்நிலை அப்படி இருந்திருக்கும். தேவையில்லாத நேரத்தில் வந்து கேள்வி கேட்டிருப்பீர்கள். நீங்க காமெடி நடிகர்கள் அப்படிங்கிறது, நடிகர்கள் பொது சொத்து அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்றது, உங்க கூட பேச வேண்டியது எங்களுடைய கடமை. அதை நான் எல்லாருக்கும் வந்து நான் இது பண்றேன், அதை நான் இல்லைன்னு இருக்கும். ஆனால் இந்த நேரம் கெட்ட நேரம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு 1000 பிரச்சனை, மனுஷன் தானே நானும், எனக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை வந்து இவங்க புரிந்து கொள்ளாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் லேசாக இது பண்ணுவேன். அப்போவும் நான் சொல்லுவேன், சார் நான் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிறேன் சார்.